ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் அப்போது யூடியூப் சேனல். ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த தீய சக்தி தளபதி விஜய் அவர்கள் போட்டு இந்த அளவுக்கு பாடாப்படுத்தக்கூடாதுங்க. நம்ம விஜய் அவர்கள் நடித்து இன்னுமே தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிது. இது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்படின்னு சொல்கிறத விட இன்ட்ரெஸ்டிங்கான ரூமர் அப்படின்னு கூட சொல்லலாம். அது இந்த தீய சக்தி எடுத்தவங்க தான் கிளப்பி விட்டுருக்காங்க. ஜனவரி 9 அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருந்தது. ஆனால் டிஎம்கேக்கும் பிஜேபிக்கு நடுவில் இருந்த கள்ளத்தொடர்பின் காரணமாக சென்சார் போர்டை பயன்படுத்தி சிலத்தனமான காரணங்கள்லாம் சொல்லி இந்த படத்தை இப்போ வரைக்குமே ரிலீஸ் பண்ண விடாமல் வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்ற காரணத்துக்காக ஏற்கனவே பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய இந்த படத்தை மறுதணிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவை கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய இப்போ செகண்ட் டைமும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் இந்த படத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் நிறைய இருக்குது. அதனால எலெக்ஷன் கமிஷன் இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு மானங்கிட்ட மாமா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த சென்சார் போர்டு. இந்நிலையில் ரூமா என்ன ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை எலெக்ஷன் கமிஷன் பார்த்ததுக்கப்புறம் ஏப்ரல் 23 அதாவது எலெக்ஷன் டயத்தில் ரிலீஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் சென்சார் போர்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த டயத்தில் ரிலீஸ் பண்ணாதான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போடாமல் ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் படத்துக்கு போயிடுவாங்க. இதை வச்சு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய தற்கொலை அப்படின்னு நெகட்டிவான நெரேட்டிவ் செட் பண்ணி எலெக்ஷன் டயத்தில் காமன் பீப்புளோட ஓட்டை வாங்கலாம் அப்படின்றக்காக டிஎம்கே பெண் நிறுவனத்தோடு சேர்ந்து இப்படி ஒரு ரூமரை பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டயத்தில் எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். அப்படியே எலெக்ஷன் டயத்திலேயே இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனாலும் ஓட்டு போட்டுட்டு தான் படத்துக்கே போவாங்க தளபதி ரசிகர்கள். ஏன்னா படத்தை பார்த்து ஃபேனானதை விட ரியல் லைஃப் விஜயை பார்த்து தான் தளபதி ஃபேன்ஸ் தளபதி ஃபேனாக மாறியிருக்காங்க. ஸோ மேபி இந்த ஜனநாயகன் படத்தை எலெக்ஷன் டயத்தில் இன்கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் படத்தை பார்த்துட்டு வந்து ஓட்டு போடுவீங்களா இல்லை ஓட்டு போட்டுட்டு படத்துக்கு போவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.